ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தஞ்சாவூரில் வந்து தாவேக்காவோட நிர்வாகிகள் மாநாடு வந்து நடந்திருக்கு. தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மொத்தமே 5000 பேருக்கு தான் அனுமதி இருந்தது. நிர்வாகிகள் மட்டும்தான் வந்திருக்காங்க. வேற அடிஷ்னல் கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. அது வந்து நம்ம சேனலில் நேரலை கூட போயிருக்கு. பார்க்காதவங்க யார் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது, அந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து விஜய் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ்க்கும் மற்ற விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தாவேக்காவோட மாநாடு, நிர்வாகிகள் மாநாடு வந்து தஞ்சையில் நடந்துருந்துச்சு. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் மேல் வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்டைரக்டாக வந்து பதில் சொல்லியிருக்காரு. மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் அன் எமோஷன். நான் அரசியலுக்கு வரும்போதே வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் சொன்னாங்க, உங்களை வந்து பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணுவாங்க, இதை விட பயங்கரமாக பண்ணுவாங்க, பர்சனல் அட்டாக்ஸுங்கிறதையும் தாண்டி எமோஷ்னலாக உங்களை பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி நான் அதையும் சரி பார்த்துக்கலான்னு சொல்லி வந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இவங்க பர்சனல் அட்டாக் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம சமாளித்து தானே ஆகணும். நம்ம உங்களுக்காக நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் சமாளித்து தான் ஆகணுங்கிற மாதிரி. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தாப்புல. அதுபோக எப்பவும் அவர் வந்து ஒரு சில உறுதிமொழிகளை வந்து மாநாட்டில் எடுப்பார். அந்த மாதிரி இந்த மாநாட்டிலே வந்து உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை, அதை பணத்துக்காக நான் விற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி ஒன்று வந்து அவர் எடுத்திருக்காப்புல. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஒரு இலைமறைவாக வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாப்புல. இந்த கிளாரிஃபிகேஷன் மூலமாக வந்து யாருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து அவரோட பர்சனல் விஷயத்தை பேச விரும்பலை, அது வந்து அவரோட பர்சனல் விஷயம் சொல்லிட்டு திரும்ப அதே விஷயத்த பேசிகிட்டே இருக்கானுங்க. ஓகேவா? அது வந்து அவரோட பர்சனல் விஷயங்க, நாங்கள் எங்கள் மாண்பு கருதி நாங்கள் அதை வந்து பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க திரும்ப அதே விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த மரண சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு மாநாடாவது இத்தனை பேர் தான் கூடணும்னு சொல்லி இது வரைக்கும் யாராவது இது பண்ணியிருக்காங்களா? ஒரு மாநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா, இருக்கைகள் ஃபுல்லாகி இத்தனை பேர் வெளியில் நின்னாங்கன்னு இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரி, ஓகே, அதெல்லாம் வந்து பெருமையாக சொல்லிக்கிற இடத்துல இந்த மாநாட்டில் ஒரு ஆள் கூட வந்துருந்துச்சு அப்படின்னா கூட இதை எந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்கன்னு தெரியும். ஸோ இது வந்து அவர் வந்து டார்கெட் செய்யப்படுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டார்கெட் பண்ண தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பழைய ஒரு நடிகை, அவங்க வந்து நடிகை தான். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அவங்கெல்லாம் நடிகை கிடையாது, அவங்க நடிகை தான். எவ்வளோ பெரிய நடிப்பெல்லாம் நடிச்சிருக்காங்க தெரியுமா? பிக் பாஸில் நடிச்சிருக்காங்க, ரியல் லைஃப்பில் ஏகப்பட்ட இடத்துல நடிச்சிருக்காங்க, அழுது காமிச்சிருக்காங்க. பிக் பாஸுக்குள்ளே அவங்க ஆக்டிங்கில் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகை. ஜாக்கி சானில் கூட ஒரு பொண்ணுக்கு அவங்க பேர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நடிகை. அவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ இவ்வளோ நாள் அவங்க வெளியிலே வந்தது கிடையாது. அவங்களோட நான் வந்து இந்த இதையே விட்டுட்டு நான் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறேன்னு சொன்னவங்க திடீர்னு பார்த்தா இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு முன்னாள் நடிகரோட மகள், அவங்க வந்து நான் இவங்களை பற்றி பர்சனல் விஷயத்தை பற்றி நான் பேச வரலை அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, பர்சனல் விஷயத்தை பற்றியே. அதாவது இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் பேச விரும்பலைன்னா தயவுசெய்து பேசாதீங்க. அதை பற்றி எதுக்கு வெளியில் வந்து பேசுகிறீங்க? அந்த மனுஷனை பற்றி பேசினா வியூஸ் போகும், அவ்வளோதானே. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் எந்த கட்சி மேலே எந்த நாட்டமும் கிடையாது. எல்லா கட்சியுமே நம்ம சேனலில் வந்து லைவில் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா கட்சியோட அந்த கொள்கைகள், தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கே தோணுது, ஏன்டா ஒரு ஆளை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியாத விஷயம் என்னன்னா, ஒருத்தனை அடிக்க அவன் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் ஒருத்தனை இவ்வளோ அடிக்க மக்கள் மத்தியில் நானே கேட்குறேன், அந்த விஜயை போட்டு ரொம்ப அடிக்கிறாங்கப்பா, பாவம் அவன் எங்களுக்கு நல்லது பண்ணணும் தானப்பா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் வந்து கருத்துக்கள் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒருத்தரை அடித்து அவரை வளர்த்து தான் விட்றீங்க. ஏன்னா நான் கேட்ட ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு
60 வயசுக்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு. நான் சொல்கிறேன், இந்த வாட்டி அவங்க தேர்தல் கணக்கு இது எடுக்க வந்திருக்காங்க, நம்ம அந்த க தேர்தல் கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, பாவம்ப்பா அந்த பையன், அந்த பையனை போட்டு இப்படியெல்லாம் பாடாப்படுத்தி கடைசியில் அந்த பையன் குடும்பத்து விஷயத்தை வரைக்கும் எடுத்து இப்படி போட்டாங்களேப்பா. அப்போ அந்த பையன் என்ன பண்ணான்? மக்களுக்காண்டி வரேன்னு வந்தான், ஜெயிக்கானு தோக்கானோ அது அவனோட விருப்பம். இவங்க போட்டு இப்படி பாடாப்படுத்தலாமா ஒரு பையனை? அவன் குடும்பத்து விஷயத்தெல்லாம் எடுக்கலாமா? அவன் குடும்ப விஷயம் அவனோட போச்சு, அவனுக்கு பிடிக்கலாம் வந்து விவாகரத்து இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் எக்ஸாக்டாக நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் அவங்க இதெல்லாம் சொன்ன மாதிரி அஃபேரில் இருக்கார் பல நடிகர்களோட அப்படின்னா அவர் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருந்துருக்கணும். ஆனால் டிவோர்ஸ் அப்ளை பண்ணது விஜய் கிடையாது. அதை நல்லா அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2025 டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவர் சைன் பண்ணலை, அவர் வந்து அப்ரூவும் பண்ணல டிவோர்ஸை. அப்போ வந்து அவருக்கு வந்து பிள்ளைகள் மேலேயும் மனைவி மேலேயும் வந்து எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்க. அதாவது சொந்த குடும்பமே அகென்ஸ்டாக நிற்கி அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இதில் அவர் என்ன செய்வார்னு தெரியல. இப்போ வந்து அதுவே வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு பெண் வாக்குகள் எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏங்க என் புருஷன் தப்பே பண்ணாலும் நான் வந்து என் புருஷனுக்கு கூட நிற்பேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். கரெக்டாக அது எலெக்ஷன் டயத்தில் எப்படிங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி அப்ளை பண்ணுது எலெக்ஷன் இதுக்கு டிவோர்ஸுக்கு வந்து, அதுவும் கரெக்டாக எலெக்ஷன் டயத்தில் வந்து பண்ணுது. 25 அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த டயத்தில் அதை கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எலெக்ஷனை ஒட்டி அந்த மனுஷன் இதை பார்ப்பாரா அதை பார்ப்பாரான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க நிலைமையாக இருக்குது. ஆல்ரெடி படம் வேறு தடைப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம். உங்கள் ரிஷிதேவ் என்டர்டெயின்மெண்ட்டை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதற்கான பதில்கள், என்னோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் நான் கமெண்டில் தெரிவிக்கிறேன். நன்றி.